ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நான்வெஜ் சுக்கா ரெசிபி கிடையாதுங்க. வெஜிடேரியன் சுக்கா சிம்பிளாக வீட்லேயே செஞ்சிடலாம் மீல் மேக்கர் யூஸ் பண்ணி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு நல்லா கடாய் காஞ்சதும் ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். சோம்பு செவந்ததும் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா சுருள வதக்கி விட்டு இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி சுருள வதக்கி விட்டு கூட ஒரு 10 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடுசாக கட் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு தக்காளி நல்லா பொடுசாக கட் பண்ணி இதோட ஆட் பண்ணி நல்லா இதையும் சுருள வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்குற கேப்பில் நல்லா கொதிக்கிற சுடு தண்ணியில் 1 கப் மீல் மேக்கரை நல்லா சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு அதை எல்லாத்தையும் தண்ணியெல்லாம் ட்ரையாக புழிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ட்ரை பண்ணி வச்சுருக்க மீல் மேக்கரை இதோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அந்த மசாலா எல்லாமே மீல் மேக்கரில் படுற அளவுக்கு நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு மசாலாலாம் பட்டோன்னே நம்ம நல்லா கொதிக்கிற தண்ணி நல்லா சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு இதோட ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டம்ளர் சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். தண்ணியெல்லாம் நல்லா பாயில் ஆகட்டும். பாருங்க, இப்போ ஓரளவுக்கு தண்ணி நல்லா ட்ரை ஆயிருச்சு. இப்போ இது மேலே மட்டன் மசாலா கொஞ்சமாக தூவி விட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி தழை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் வாசனைக்காக. இது தண்ணி ஓரளவுக்கு ட்ரை ஆகணும். இது சப்பாத்தி, பூரி, தோசை எல்லாத்துக்குமே சைடிஷாக சூப்பராக இருக்கும். ஃப்ரைட் ரைஸுக்கும் சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. நம்ம